புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே சமாதான கூட்டம் நடந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். சுந்தர், வணக்கம். இப்ப இந்த சமாதான கூட்டத்துல ஏதேனும் சமரசம் ஏற்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்கிடையே மோதல் அதாவது இரு சமூகத்தினிடையே மோதல் ஏற்பட்டு பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றன. இந்த சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த பிரச்சனை தொடர்பாக தீர்வு காண்பதற்காக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு சமாதான கூட்டமானது நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பீஸ் கமிட்டி கூட்டமானது நடைபெற்றது. இதில் இரண்டு சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மற்றும் இந்த இரு தரப்பினருக்கிடையே நீண்ட காலமாக அந்த கோவில் திருவிழா, அதாவது எந்த பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்பட்டதோ அந்த கோவிலுக்கு அருகில் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஒரு மைதானம் உள்ளது. அந்த மைதானத்தில் இரண்டு தரப்பினரும் யாருக்கு உரிமை உள்ளது என்பது தொடர்பாக தான் நீண்ட காலமாக அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தான் இந்த அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டு பீஸ் கமிட்டியானது இன்று புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் மற்றும் அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் வழக்கு முடிந்து தீர்ப்பு வரும் வரை அதாவது பிரச்சனைக்குரிய இடமான மைதானத்தை இரண்டு தரப்பினரும் பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல முக்கியமான தீர்வுகள் எட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இந்த எந்த விதமான அசம்பாவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, இரண்டு தரப்பினருமே அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்குரிய மைதானத்தை பயன்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.